வருஷத்தினுடைய வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாசி ஆகிய 4 தமிழ் மாதங்களுடைய முதல் நாள்ல தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நிகழும். விஷ்ணு பகவானினுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய 4 ராசிகளுக்கு சூரிய பகவான் இடம் பெயரக்கூடிய நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்துல காலையில 1:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள நீங்க கோவிலுக்கு போய் விஷ்ணு பகவான் சன்னதியோட அந்த துவஜஸ்தம்பத்தையும் சேர்த்து 27 முறை வலம் வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்க சொல்லணும். அப்படி வலம் வரும் பொழுது ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற இந்த மந்திரங்களை நீங்க உச்சரிக்கலாம். உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும்னா அதை சொல்லிக்கிட்டே கூட நீங்க வலம் வரலாம். 27 நட்சத்திரங்களை குறிப்பிடக்கூடிய விதமாக வணங்கும் விதமாக 27 தடவை நம்ம வலம் வரோம். நாளைக்கு பிப்ரவரி 13, 2026 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருக்கு. ஏகாதசியோட சேர்ந்து வரதுனால இந்த அருமையான நாளை தவற விட்டுறாதீங்க. காலையில கண்டிப்பா விஷ்ணு கோவிலுக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்னும் 3 மாசம் கழிச்சு வரும். அதுக்குள்ள அந்த வேண்டுதல்கள் நிச்சயமா நிறைவேறும்.